ஜஸ்ட் ரிலாக்ஸ்ல தேவி படத்தோட சக்சஸ் மீட் தாங்க பார்க்க போறோம். ஸோ ரீசெண்டாக ஆயுத பூஜைக்கு ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல் அடைஞ்ச படங்கள்ல தேவி படமும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் மூவி தாங்க. அண்ட் இந்த படத்துல லீட் ரோல்ல பிரபுதேவா அண்ட் தமன்னா நடிச்சிருக்காங்க. சோனு சூத் இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர்ல இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ பிரபுதேவா பார்த்தீங்கன்னா என்னதான் ரொம்ப பெரிய கேப்க்கு அப்புறம் ரீஎன்ட்ரி கொடுத்தாலும் டான்ஸ்லையும் சரி ஆக்டிங்லையும் சரி நம்ம எல்லாருமே வந்து செமையாக என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. அண்ட் தமன்னாவும் கிராமத்து பெண்ணா நடித்த கேரக்டர்லையும் சரி இல்லை ஒரு மாடலாக நடித்த கேரக்டர்லையும் சரி செம்ம வேரியேஷன் கொடுத்து பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்ல நடிச்சிருக்காங்க. அதுலயும் தமன்னாவை முதல் தடவை பேயாலாம் பார்க்கறதுல நிஜமாவே செம்ம என்டர்டெய்னிங்காக தாங்க இருந்தது. ஸோ இந்த படத்தோட சக்ஸஸ் மீட் ரீசெண்டாக நடத்திருந்தாங்க. இந்த சக்ஸஸ் மீட்ல நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, வாங்க பார்க்கலாம். இது என்ன மாயம் அப்படின்ற படம் தான் நானும் டைரக்டர் விஜய் முதல் சேர்ந்து பண்ண படம். அந்த படம் வந்து படமாக எப்படி போச்சுலாம் தெரியாது. பட் எனக்கு பர்சனலாக எங்கள் 2 பேருக்குமே எங்கள் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ண படம் அதுதான். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆன படம் அதுதான். அதில் நான் நிறையா கற்றுக்கிட்டேன். ஆனால் 2 பேருக்கும் ஒரு வருத்தம் இருந்தது. சார் நிறையா கற்றுக்கிட்டோம், நிறைய நல்ல ரிலேஷன்ஷிப் வந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த படமாக எதுவும் இவனுக்கு பண்ணலையே. நேற்று நைட்டு கூட அவர் என்கிட்ட சொல்லியிருந்தாரு. இந்த படத்தில் நிறைய அப்ரிசியேஷன் கிடைக்குது. என்னோடய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கம்மி தான். பட் ஆனால் அந்த சீன்லேயுமே பார்த்துட்டு எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்கன்னு பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது. பட் ஒரு விஷயம் எதனால் வந்து தேவி ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்காக பிரபுதேவா சார் 12 வருஷம் கழிச்சு திரும்பி வந்துட்டார். அவர் இல்லைனாலும் டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்தியில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக இருந்தார். தமிழில் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய படங்கள் எடுத்திருக்கார். இந்த படத்தில் நடித்த நான் இது இல்லைனா இன்னொரு 4 படம் நடிக்க போயிருப்பேன். தமன்னா நிறைய படம் நடிச்சிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு மனுஷன் இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான தருணத்தில் அவருக்கு ஜெயிச்சிருக்கு. அது வந்து டைரக்டர் விஜய். லாஸ்ட் 1 இயராக வந்து அவருக்கு ரொம்ப பெரிய டர்ம் ஆயில் அது இது என்ன மாயம்ல ஆரம்பித்து அவர் பர்சனலாகவும் சரி ப்ரொஃபஷனலாகவும் சரி ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு இந்த படம் வந்து அவர் கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கணும், கண்டிப்பாக அவர் வந்து நல்லா ஃபீல் பண்ணுறதுக்கு இந்த படம் காரணமாக இருக்கணும்னு ரொம்ப வேண்டிக்கிட்டோம். அது வந்து கரெக்டாக நடந்திருக்கு. அது ஒரே ரீசன் என்னன்னா, விஜய் வந்து நல்ல மனுஷன். விஜய், ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த படம் இல்லாமல் இதுக்கு அடுத்த படம் எது ஓடினாலும் அவ்வளோ மீனிங்காக இருந்திருக்காது. இந்த படம் இந்த டைமில் ஓடினது. டைரக்டர் விஜய் இஸ் பேக் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அண்ட் அவர் மேலே ஒரு டைரக்டராக நிறைய பேருக்கு எக்கச்சக்க மரியாதை இருக்கும். அந்த மரியாதை இன்னும் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு இந்த படம் காரணம். ஏன்னா இந்த படம் பேய் படம், ஆனால் வந்து பிட்டுப்பாட்டு கிடையாது, கவர்ச்சியாக எதுவும் கிடையாது, டபுள் மீனிங் கிடையாது, அப்புறம் பேயோட வந்து ஒரு நைட் கிளப் சாங் கிடையாது, அதுக்கப்புறம் பேய் இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் ½ hour எக்ஸ்ட்ரா ஜோக்குன்னு கிடையாது. 2 மணி நேரம் படம் தான். ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக எடுத்திருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் விஜய், அண்ட் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் எனக்கு பர்சனலாக ஒன்று சொல்லணும். நிறைய ரிவ்யூஸில் வந்து நம்ம இப்போ எப்படி எழுத ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, காமெடினா ஒன்லைன் பஞ்ச் நல்லா ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரிவ்யூலுமே எழுதினாங்க. ஒரு விஷயம் நானும் விஜய் இந்த படத்தில் பண்ணது என்னென்னா, நாங்கள் ஒன்லைன் பஞ்ச் எங்கேயுமே எழுதவே இல்லை, நான் எழுதவே மாட்டேன். படத்தில் என்ன தேவைப்படுதோ அந்த கதைக்குள்ளே என்னதோ அது ஒண்டி தான் பண்ணேன். எந்த இடத்துலையுமே நீங்கள் நான் பஞ்ச் போட்ட மாதிரியே இருக்காது. ஏன்னா இந்த படத்துக்கு அது தேவையே படல. நடிக்கிற எந்த படத்துலையும் நான் அது பண்ணுறதில்ல. ஆஸ் அன் ஆக்டர் என்ன அக்செப்ட் பண்ணுறாங்க, நான் மூஞ்சி ஆன் பண்ணால் சிரிக்கிறாங்க அப்படின்னும் போது சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் ஆல் த அக்செப்டன்ஸ். அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சக்ஸஸ் மீட்டும் கிடையாது. நான் இன்னும் சொல்லிடுறேன், என்னடா நானே நிறைய கிண்டல் பண்ணியிருக்கேன், 3வது நாளே சக்ஸஸ் மீட் வைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. இது சக்ஸஸ் மீட் கிடையாது. நாங்களாம் சந்தோஷமாக இருக்கோம். அந்த சந்தோஷத்துக்கு காரணம் நீங்கள் படம் பார்த்தவங்க. அதை உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு கூடி இருக்கோம். அது பிரிண்டிங்கில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிட்டு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். 12 வருஷம் கழிச்சு நான் வந்ததுக்கப்புறம் நான் டைரக்ஷன் பண்ணிவிட்டு படம் வந்து தான் எனக்கு ரொம்ப டென்ஷன் இருக்கும். ஆனால் நடிச்சுட்டு வரும்போது அவ்வளோ இவ்வளோ இருக்கும் டென்ஷன். பட் நடிக்கும்போது நான் இந்த படம் போது இவ்வளோ தான் டென்ஷன். ஆனால் ரிலீஸ் ஆகிடுச்சு அன்றைக்கி, படம் பார்த்துட்டேன். ஆனால் பட் தேட்டரில் போய் பார்க்கும்போது தான் அந்த உள்ளே நுழையும் போது தான் கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு. ஏன்னா நமக்கு தெரியல எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு. பட் எல்லோரும் என்னை நல்லபடியாக ஏற்றுக்கிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி.